வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஒன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்கிங் அனாலிசிஸோட வரும் ப்ரீமியம் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சிபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ணாலும் நான் கொடுக்கறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி மேட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட சிபி ரிஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண போகிறோம் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஸோ ஹேவ் அ சேஃப் ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி அனாலிசிஸ்குள்ளே போவோம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டி 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ முக்கியமான லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி 5 மினிட்ஸ் சார்ட்டை நம்பர் லெவல்ஸ் அப்சைட் லெவல்ஸ் வந்து 50,569 அண்ட் 50,515. ஓகே, ஸோ இது வந்து அப்சைடு ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி நீங்கள் டவுன் சைட் லெவல்ஸை எழுதிக்கோங்க. ஸோ டவுன் சைட் லெவல்ஸ் வாட் இஸ் த டவுன் சைட் லெவல் நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா ஓகே. ஸோ டவுன் சைட் லெவல் வந்து 49, 941 அண்ட் 49, 911. ஸோ இது வந்து டவுன் சைடில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான லெவல். ஸோ தப்பி தவறி நீங்கள் இதுக்குள்ளே போச்சுன்னா ட்ரேட் எடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுங்க. இங்கே தான் நீங்கள் ட்ரேடை ஆக்டிவேட்டை பண்ணணும். இதை தவிர நீங்கள் இங்கே ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பொறுப்பு இல்லை. உங்களுக்கு ஒரு ட்ரேட் கிடைச்சாலும் சாலிடாக கிடைக்கும். ஓகே, டன் வித் குட் சக்ஸஸ் ரேட். கிளியர். ஸோ நாம் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு கேப் அப். ஓகே, ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ கேப் அப் ஆனால் என்ன ஆகும்? மார்க்கெட்டில் முக்கியமான லெவல் இருக்குது பாருங்கள். இந்த லெவலுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு கீழே வரும். ஃபஸ்ட்டு டார்கெட் 50,236 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 50,026 வந்துட்டு திரும்ப இங்கே வரும். இதையும் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு நம்ம கீழே இருக்க லெவல் வரும். ஓகே, பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் இதுக்கு மேலே இருக்குது, நம்ம லெவலுக்கு மேலே இருக்குன்னா முக்கியமான ஜோன் வந்து 50,797, 772, 797, 722. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் இஸ் ஃப்ரீ டு மூவ், ஃப்ரீயாக மூவ் ஆகும் உங்களோட டார்கெட்ஸுக்கு. ஸோ டார்கெட்ஸ் இஸ் 51,705, 51,896 அண்ட் 52,071. ஸோ இந்த மூணுமே ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. திரும்ப சொல்கிறேன், இது மூணுமே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ மார்க்கெட்டில் என்னதான் கேப் அப் இருந்தாலுமே இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் அடுத்த மூவ் கிடைக்கும். இல்லைனா இந்த இடத்துல எங்கேயாவது எடுத்து மார்க்கெட்டில் ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு திரும்பவும் போக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இஃப் இட் இஸ் அ புல்லிஷ் மார்க்கெட். கிளியராக சொல்லிட்டேன். ஓகே, ரைட். ஸோ உடனே போயிட்டு இந்த இடத்துல கேப் அப் ஆகுது, இல்லை இன்றைக்கி யாரோ நியூஸில் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போய் எடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் கொடுங்க மார்க்கெட்டுக்கு. டெஃபினட்டாக இட் வில் கிவ் யூ அ வெரி குட் ப்ராஃபிட். ஓகே, அவசரப்படாமல் இருந்தால் அதுவே போதும். பை எனி சான்ஸ் இது பாருங்கள், டவுன் சைட் லெவலில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன் சைட் லெவலில் முக்கியமான லெவல் திஸ் இஸ் இந்த லெவலுக்கு என்ன பண்ணணும் மார்க்கெட்? ஒன் செகண்ட், இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதான் ஸ்ட்ரெயிட்டாகவே மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். இட் வில் அப் டு 49,215, 49,149. ஓகே, முக்கியமான சப்போர்ட்டு. ஸோ இந்த 49,149 பிரேக் ஆனால் தான் உங்களுக்கு 48,971 வரைக்கும் டவுன் சைடில் ஒரு ஃபால் இருக்குது, இல்லைன்னா இருக்காது. ஓகே, டன். கிளியர். ஐ ஹோப் உங்களுக்கு இது ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 52,071 வரைக்கும் பார்ப்போம். ஏன்னா நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. ஓகே, நான் கொடுக்குறது 50,500லேருந்து இட்ஸ் 51,700 வரைக்கும் கிட்டத்தட்ட 1,500 பாயிண்ட் கிட்ட நான் வந்து ஒரு சாரிடா ஸோ ஐம் சாரி. ஸோ 51,705, 896, 071 மார்க் பண்ணிக்கோங்க. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே எதுவுமே உங்களுக்கு ஸ்டாப்பேஜே கிடையாது. அதனால் இங்கெங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலுமே மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ் உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ பி சேஃப். ஸோ வாங்க நம்ம நிஃப்டியோட ஆன்சர்ஸ்குள்ளே போவோம். நிஃப்டியோட சார்ட் விச் இஸ் அபவுட் 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ அப்சைட் ஜோன் வந்து 22,466 அண்ட் 22,457. டன். அண்ட் டவுன் சைட் ஜோன் is 22,350 and 22,330. ஓகே, ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ளே போச்சுன்னா நீங்கள் தப்பி ட்ரேடை இனிஷியேட் பண்ணவே கூடாது. டோன்ட் டேக் ட்ரேட் வென் இட் இஸ் இன்சைட். ஸோ நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் தான் நம்ம இன்றைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, டன். ஸோ கேப் அப்னா என்ன பண்ணணும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லெவல் ஸோ 22,468, 467 மார்க்கெட்டில் என்ன வேணால் எது வேணால் சொல்லட்டும். ஐ டோன்ட் வரி அபவுட் தட். என்னோட ப்ரைஸ் செக்ஷன்
ஐ ஃபோக்கஸ் ஆன் தட். ஓகே. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 22,399. 399 ஒரு புல் பேக் எடுத்து திரும்ப உடச்சிதுன்னா ஸோ இட் வில் கம் அப் டு ஒரு பாக்ஸ் ஜோன். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆயிருச்சு. கேப் அப் ஆகிட்டு எதுக்கு மேலே 22,468 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது. சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் பி 22,536 ஒரு நல்ல மூவு. ஓகே. பை எனி சான்ஸ் இதுக்கு மேலே போச்சுன்னா பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பெரிய எந்த ஒரு இதே இல்லை. எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனும் இந்த ஏரியாவில் இல்லை. ஸோ ஏரியாவில் இல்லாதனால ஸ்ட்ரைட்டாகவே 22,696 698 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே புரியும்னு நினைக்கிறேன். பை எனி சான்ஸ் அதையும் பிரேக் ஆச்சுன்னா இதுக்கு மேலேயும் பிரேக் ஆச்சுன்னா பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் கேப்பில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன்ஸ் இன் பிட்வீன். ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி எதாவது மூவ்ஸ் கிடச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். கிளியர். ஸோ லெவல்ஸ் நான் கிளியராக உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ பை எனி சான்ஸ் இதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா 973 கிராஸ் ஆயிடுச்சுன்னா 23,207 தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஓகேவா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு காலத்தில் மார்க்கெட் வர வாய்ப்பு இருக்குது டவுன் சைடில். ஸோ கேப்பாக பெருசாக இருக்கிறனால புதுன்னு போயிட்டு கால் சைடை எடுக்காதீங்க. யூ வில் பி இன் குட் லாஸ். ஓகே. ஸோ மார்க்கெட்டில் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணி உங்களுக்கு ட்ரேடை இனிஷியேட் பண்ணுங்கள். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆச்சுன்னா நல்லா பாருங்கள். இந்த 353க்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா அகைன் த சேம் 399 அண்ட் 467 வரும். ஓகே. ஸோ இதுக்கு மேலே இருந்தாலும் அகைன் நான் சொன்ன டார்கெட்ஸும் வந்துடும். அப்படியே கண்டினியூ ஆகும். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் இதுக்கு கீழே இருக்குது. நம்ம லெவல்ஸ் கீழே இருக்குன்னா ஃபஸ்ட்டு இட் இஸ் 275 and 271 ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரூஷியலான சப்போர்ட் ஜோன். இதை பிரேக் ஆச்சுன்னா இட் வில் கம் அப் டு 22,191. ஸோ have a happy and safe trading. Okay, so that's all about my answers. All the best. Take care. Bye bye and happy trading. For more info, please requested you to kindly drop a message or watch our Telegram channel. ஏதோ query இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் கமெண்ட் ஆர் வெரி ப்ரீஷியஸ். ஓகே. ஸோ கொஞ்ச நாளாக நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக போட்டுருக்க ரீசன் த ஒன்லி ரீசன் இஸ் தட் வி ஆர் இன் ஆன் டு த கிளாஸஸ். ஓகே. ஸோ நம்ம கிளாஸஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஸோ ஐ எம் அனேபிள் டு புட் த வீடியோ ஆன் டைம் பிகாஸ் கிளாஸஸ் முடிகிறதுக்கே இட் டேக்ஸ் அரௌண்ட் 11. ஓகே. ஸோ எல்லாம் முடித்து கிளியர் பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்கு 10:30 11 o'clock கிட்ட ஆயிடுது. ஓகே. தென் ஆஃப்டர் ஹேவிங் அவர் ஃபுட் அண்ட் ஹேவிங் அவர் ஸ்லீப் அதெல்லாம் பண்ணுறதுக்கு இட் இஸ் கெட்டிங் டூ மச் லேட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபேஸிங் சம் இஷ்யூஸ் பட் டோன்ட் வரி. போக போக வில் பி பேக் டு இன் நார்மல் டைமிங். ஓகே. நார்மல் டைமில் போட்டுருவேன் ஸோ தட் மை வீடியோ கேன் ரீச் யூ ஆன் டைம். லெவல்ஸை நீங்கள் ஈஸியாக நோட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை view. And all the best. Take care. Bye bye and happy trading. See you tomorrow with a new analysis. Till then, bye from your professor. Thank you. Bye bye.